அண்ணாவோட லாஸ்ட் ஃபிலிம் இங்கே எவ்வளோ சீக்கிரம் ஒரு 2.5 hours முன்னாடியே வந்துட்டோம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப அதே நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது லாஸ்ட் ஃபிலிம். ஸோ கஷ்டம் எதுக்குன்னா சினிமா இஸ் கோயிங் டு மிஸ் அ கிரேட் லெஜண்ட். அவருக்கான ஒரு ஆரா இருக்குல்ல, அந்த ஆரா வந்து எனக்கு தெரிஞ்சு யார்கிட்டையும் இதுக்கப்புறம் இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. ஐ திங்க் தமிழ் சினிமா அவரை மிஸ் பண்ணாலும் தமிழ்நாடு அவரை மிஸ் பண்ண போகிறது இல்லைன்றது எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இந்த கூட்டம் இந்த சத்தம்லாம் இனிமேல் கேட்க மாட்டோமேன்னு நினைக்கும் போது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, இவ்வளோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காகவும். ஒரு ஃபேன்ஸையும் பார்க்கும்போது அவங்க ஃபேஸில் இருக்க சந்தோஷம் இதெல்லாம் வந்து ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர் ரொம்ப 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 எமோஷ்னலாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் என்ன மாதிரி இங்கே எல்லாருமே அந்த எமோஷன்ஸ் கேரி பண்ணி தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணிருக்கிறேன் ப்ரோ, ஜனவரியிலேருந்து வெயிட் பண்ணிருக்கிறேன் ப்ரோ. அப்பே விட்டு நல்ல கம்முன்னு போயிட்டு இருப்பாப்புல. தேவையில்லாத இது வந்து என்ன திருவிழா இருக்கீங்கன்னா நாளே திருவிழா லீக் ஆன 10,500 கோடி மேல வசூல் வச்சு பார்த்துருப்பீங்களா? இப்ப பாப்பீங்க இதுடா இந்த விஜய தொட்டம் ஒரே சைன் தான். நேற்றைய திரையரங்கமே இன்றைய தமிழகமே நாளைய பாரத பிரதமர் 2029 பாரத பிரதமர் தங்க தளபதி நிரந்தர முதல்வர் தமிழகத்துக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, தளபதிக்கோசம் நம்மளுக்கோசம் மக்களுக்கோசம் வராரு. ஆனா என்ன ஒண்ணு, நம்ம செலிப்ரேஷன் பண்ண நல்லபடியா அவர் வந்து நம்மளுக்கு நல்லது செய்து தான் வராரு. அது கஷ்டப்பட தேவையில்ல, நம்ம நல்லா இருப்போம், நல்லதுன்னு இருப்போம், நல்லா இருப்போம். நேற்று நைட்ல இருந்து இங்க தான் சார் இருக்கிறோம். நைட்டும் வந்தேன் நான், நைட்டு அண்ணனை பார்க்க காலையில வந்திருக்கிறோம். என்ன ஒன்றும் எங்களுக்கு வருத்தமா இருக்கு, அண்ணனோட கடைசி படம். ஆனா வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கணும் எங்களுக்கு ரசிகர்கள் நாங்கள் வேண்டுகோள் எடுத்துக்கிறோம். அவர் தேட்டரில் பார்த்தாவே அது வேற லெவலில் அது. என்னையுமே ஜனநாங்க மன்னன் தான். ஸோ லாஸ்ட் மூவி அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு எமோஷ்னலான ஒரு மூமெண்ட் தான் இது. பட் ஒரு 3 hours ஒரு நல்ல ஹாப்பியாக நாங்கள் என்ஜாய் பண்ணி இந்த மூவியை பார்க்கணுன்னு தான் வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் அவரோட லாஸ்ட் மூவி ஓகே ஃபைன், பட் லாஸ்ட் டான்ஸ் இது எல்லாத்தையுமே நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். Jan 9 ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா தளபதி விஜய் அப்படின்ற ஒரு இதோட போயிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு ரிலீஸ் ஆகுறது அதோட எங்களுக்கு ஒரு டபுள் மடங்கான சந்தோஷம். பிகாஸ் சிஎம் ஜோசப் விஜய் அப்படின்ற ஒரு டைட்டில், இந்த டைட்டில் வந்து இந்த டைட்டிலோட நாங்கள் இந்த படத்தை பார்ப்போன்றது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். பிகாஸ் அவர் வந்து எலெக்ஷன்லையும் தோத்துருவாருன்னு சொல்லி அவ்வளோ கேவலமாக பேசினாங்க, எல்லாமே நடந்துச்சு. பட் எல்லாத்தையுமே எல்லா தடையும் உடச்சிட்டு அவர் வந்து 1 man ஆர்மி ஷோவை காமிச்சாரு. ஸோ எல்லாத்துலேயுமே அவர் வெற்றி கொடுத்துருக்காரு. இந்த படத்துலையும் மேபி இந்த படத்துலையும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வெற்றி பெறும். என்னோட ஃபர்ஸ்ட் மூவி இது FDFSங்கிறது. ஸோ என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை. ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப பெரிய எக்ஸைட்மெண்ட் இதில். இந்த மாதிரி தேட்டரில் இவ்வளோ ஒரு க்ரௌட் இருக்கும், தளபதி அதுவும் அவர் ஒருத்தருக்காக இவ்வளோ பெரிய க்ரௌட் இருக்கும்ன்றதை நான் எதிர்பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. மலேசியா எவ்வளோ FDFS பார்த்தாச்சு. ஸோ லாஸ்ட் டைம் சென்னையில் வந்து அந்த ரோஹிணி தேட்டரில் பார்க்கணுன்னு ஒரு கனவு, அதை நிறைவேற்றிச்சு. எப்படி இருக்கு இங்கே அட்மாஸ்பியரே வேறு மாதிரி இருக்குது. க்ரௌட்டு செம்ம ஹியூஜாக இருக்குது. மக்கள்லாம் முதலே வர ஆரம்பிச்சிட்டாங்க காலையிலேயே. நானும் 2 hours முன்னைக்கே வந்துட்டேன். இங்கே டிஜே இருக்குன்னாங்க, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. இவ்வளோ பெரிய க்ரௌடில் தளபதி படத்தை லாஸ்ட் டைம் பார்த்தா ரொம்ப சந்தோஷம். January 9 பொங்கல் அப்பயே ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்து வந்தேன் சென்னைக்கு. பட் ரொம்ப சேடாக படம் வெளியாகலை. சென்னையை நல்லா சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு பேக் போயிட்டு மறுபடியும் இந்த தடவை ரோஹிணி தேட்டரில் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டிக்கெட் கிடச்சி வந்திருக்கேன். வெரி இமோஷன். திஸ் லாஸ்ட் மூவி. இதுக்கப்புறம் நம்ம சிஎம்மோட படம் வெளியே வராது. ரொம்ப ரொம்ப சேடாக தான் இருக்குது. என்ன ஒரே ஹோப்னா தளபதி சிஎம்மாக ஆகினதுக்கு அப்புறம் கூட இன்னும் ஒரு படம் நடிச்சா நல்லாயிருக்கும். அது ஒரு ஆசை, தனிப்பட்ட ஆசை. ஆனால் அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப எமோஷன். நான் அங்கேருந்து அந்த பேனர் அங்கே யூ டர்ன் பண்ணும்போதே எனக்கு கண்ணிலலாம் தண்ணி வந்துருச்சு. ஆக்சுவலி உண்மையாகவே கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும். ஆனால் நிஜமாவே நான் இந்த ஏஜ்லேருந்து ஃபேனுன்றனால எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிற அந்த டேட்டே வந்து எனக்கு எமோஷனாக தான் இருந்தது. அண்ட் இது ரிலீஸ் ஆகிற நாள் லைக் 5 days முன்னாடிலேருந்தே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆஃபீஸில் வேலையே நான் பார்க்கல, ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். எல்லாரும் வந்து 3000, 5000, 6000 எவ்வளோ 1000 இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வாட்டி கடன் வாங்கியாச்சும் வந்துடணும் தான் அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி கஷ்டப்பட்டு வந்து நேற்றுக்கு தான் வந்தேன். அண்ட் இது எல்லாமே லாஸ்ட் மினிட் தான்.
என்னானாலும் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் பார்க்கணுன்னு தான் டிசைட் பண்ணி வந்தேன். ஆக்சுவலி வந்து இந்த அண்ணான்ற எமோஷன் தான் மெயின். ஆக்சுவலாக அவருக்கு அந்த சிஸ்டர் மேட்டரு, சிஸ்டர் இல்லாதது அண்ட் எல்லாருமே வந்து சிஸ்டர் அந்த ஒரு சிஸ்டர் எமோஷன் வந்து ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ அண்ணா அந்த அக்கா அண்ணான்றதை தாண்டி இப்போ இந்த எல்லா லேடிஸுமே வந்து ஈவன் எங்கள் அம்மா கூட வந்து பெரிய ஃபேன் கிடையாது முன்னாடி, ரொம்ப வந்து கலாய்ச்சிட்டு டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ அவங்களே வந்து ஒரு அட்மையர் பண்ணுற ஒரு ஆளாக இருக்காங்க. ஏன்னா எல்லா விமனுமே வந்து இப்போ வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க, ஈக்குவல் டு மென். நான் வந்து மெயினாக எந்த விஷயத்துக்காக அவங்க வந்து 2 விஷயம் தடுத்தாங்க. ஒன்று வந்து அந்த சர்டிஃபிகேட், சென்சார் சர்டிஃபிகேட், இன்னொன்று வந்து டைட்டில். இந்த சென்சார் சர்டிஃபிகேட்ன்றது ஒரு மேட்டரே இல்லை எந்த படத்துலையுமே. அதை வந்து இப்போ வந்து ஒரு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவோம் உள்ள. ஏன்னா அதை வச்சு ஒரு 6 மாசம் அதாவது என்னெல்லாம் பண்ணி ஒரு மனுஷனை புல் டவுன் பண்ணலாம் அப்படின்னு பண்ணாங்க. ஆனா அந்த சென்சார் சர்டிஃபிகேட்காகவும் அந்த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பார்க்கணும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.